ஒரு அழகான காடு. அந்த காட்டில் அழகிய வெள்ளை முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த முயலுக்கு இந்த காட்டில் நான் மட்டுமே வேகமாக ஓடக்கூடியவன் என்ற தற்பெருமை காணப்பட்டது. அதே காட்டில் மிகவும் சாந்தமான ஆமை ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் முயல் ஆமையை சந்தித்து, நாம் இருவரும் ஓட்டப்பந்தயம் ஒன்று நடத்துவோம், அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூறியது. ஆமையும் சரி என்று ஒத்துக்கொண்டது. இருவரும் அந்த காட்டில் வாழ்ந்த அணிலை நடுவராக தேர்வு செய்தனர். அணில் ஒரு கோட்டை கீறியது. அதன் மேல் ஆமையும் முயலும் நின்றன. அணில் கையை தட்டியது. ஆமையும் முயலும் ஓடத் தொடங்கின. ஆமை மெதுவாக நடந்து சென்றது. முயல் வேகமாக பாய்ந்து சென்றது. சிறிது நேரத்தில் முயல் களைப்படைந்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து தூங்கிவிட்டது. ஆமை மெதுவாக நடந்து வந்து வெற்றி கோட்டை அடைந்தது. உறங்கிக் கொண்டிருந்த முயல் விழித்து பார்த்தது. ஆமையின் செயலைக் கண்டு முயல் விழித்து பார்த்தது. ஆமை வெற்றி அடைந்தது. முயல் ஆமையிடம் மன்னிப்பு கேட்டது.